ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டெக்கி தமிழன் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோவில் ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரியே ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் தான். நம்ம போன வீடியோவில் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கே ப்ராமிஸ் பண்ணி என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீபோர்டு ஹேக் பண்ணுறது வந்து வேறு ஒரு வீடியோவில் பண்ணலாம். ஒரு பிகினர் ப்ராஜெக்ட்னா அது நல்ல ஐடியா வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் தான் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, எப்பயுமே ஐடியில் தான் நான் கோடிங் பண்ணுவேன். இது என்னடா புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் விஎஸ் கோடு. இது வந்து எல்லாத்தையுமே ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணும். அதனால வந்து இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பயப்படானா இது வந்து ஃப்ரீ தான். நான் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வித் தட் நாட் வி வில் கோ இன் டு திஸ். இது கொஞ்சம் லாங்கான வீடியோவாக இருக்க போது, ஏன்னா வந்து நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடிங்க்கு போவோம். உங்களுக்கு வந்து கோடிங் வேணும்னா எந்த டைம் ஷார்ட்க்கு போகணுன்னு, ஐ மீன் டைம் ஸ்டாம்புக்கு போகணுன்றதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டைமுக்கு போய் நீங்கள் கோடிங் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து ஒரு கால்குலேட்டரை வந்து எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னா என்னென்னா, ஒரு கேரக்டர் லிஸ்ட்டு கொடுத்துட்டு, அதாவது லோவர் கேஸ் A to Zன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 26 கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு எவ்ரி பாசிபிள் காம்பினேஷன்ஸை ட்ரை அவுட் பண்ணி ஒருத்தரோட ஜிமெயில் பாஸ்வேர்டோ இல்லை எனி பாஸ்வேர்ட்ஸ் ஃபார் எனி ஃபைல்ஸை வந்து நம்ம வந்து ஹேக் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படிம்பாங்க. இந்த கேஸ் அதாவது இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஜிப் ஃபைலை தான் கிராக் பண்ண போகிறோம். அதோட பாஸ் வந்து நான் ஆக்சுவலி மறந்துட்டேன். ஸோ அதை வந்து எப்படி மீட் எடுக்கிறதுன்றதை கண்டுபிடிக்கும் போது தான் இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, ஏன் நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரக்கூடாதுன்ட்டு இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த A to Z லோவர் கேஸ் லெட்டர்ஸ் எத்தனை பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு ஒரு சின்ன கெஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் காம்பினேஷன் இருக்கும். ஸோ 26 பவர் 4 456,976 காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா காம்பினேஷன்ஸையும் ஒன் ஆஃப்டர் ஒன் ட்ரை அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பிரேக் பண்ண போகிறோம் ஒரு பாஸ்வேர்டை. அது எந்த ஃபைலோட பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாஸ்வேர்டு தான் secret.zip. இது வந்து நான் ஒரு டெஸ்டிங் பர்பஸஸ்க்கு பண்ணது தான். இது வந்து இந்த 4 லெட்டர் லோவர் கேஸ் தான். அவ்வளோ ஞாபகம் இருக்குது எனக்கு. இதில் தான் சில்லியாக தான் இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக எனக்கு இது பாஸ்வேர்டு மறந்துடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கிராக் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண மாடியூல் பேர், அதாவது யூஸ் பண்ண போகிற மாடியூல் பேர் வந்து ஜிப் ஃபைல் அப்படின்றது. ஸோ அதை நீங்கள் போய் பிப் இன்ஸ்டால் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை அது லைக் பில்ட்டுனா இருக்குமானு தெரில எனக்கு. பிப் இன்ஸ்டால் ஜிப் ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். நோ மேட்சிங் அப்படின்னு நினச்சினா இது வந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா வந்து அது ஒரு இன்பில்ட் மாடியூலு. ஸோ ஜிப் ஃபைல் அப்படிங்கிற மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேரக்டர் லிஸ்ட் கொடுக்க போகிறோம் அந்த வேரியபிளில். அது என்னென்னா ABCDEFGH. ஸோ கேர் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ABCDEFGH IJKLMNOPQ. செம காமெடியாக இருக்குல்ல, UVWXYZ. ஸோ இவ்வளோதானா, எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் அப்படி நம்ம வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். எவ்ரி பாசிபிள் காம்பினேஷன்ஸை வந்து இந்த லிஸ்ட்டில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஓ சாரி, தெரியாமல் ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டோன்னா எக்ஸ்கியூஸ் மீ. என்ன இது இந்த ஆட்டோ கம்ப்ளீட் பாருங்கள், இந்த மாதிரி இதுவும் பண்ணோம், கன்ஃபியூஸும் பண்ணோம் என்னைய. ஸோ இந்த ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளோட அல்காரிதமுக்கு போகிறோம். எவ்ரி பாசிபிள் காம்பினேஷன் ட்ரை அவுட் பண்ணுறதுக்கான அல்காரிதம் தான் அது. 2 ஃபார் லூப், அதாவது நெஸ்டட் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார் கரண்ட் இன் ரேஞ்ச் ஆஃப் 4. இதை வந்து நான் ஃபார் லூப் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரும் போதே நான் சொல்லி தந்திருப்பேன். இது வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஃபார் கரண்ட்டுக்கு வேலை குரண்ட் நடிச்சு குரங்கு கூப்பன் மாதிரி. சரி, அப்புறம் I ஃபார் I in கேரக்டர் லிஸ்ட். இந்த கேரக்டர் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு லெட்டரையும், அதாவது ஒரு ஆல்ஃபபெட்டையும் எடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம் ஒரு சிங்கிள் கேரக்டர் எடுக்கிறதுக்கு, அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஐட்ரேட் பண்ணுறோம். அப்புறம் ஃபார் எக்ஸ் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் மறுபடியும் கரண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு A ஈக்குவல்ஸ் மறுபடியும் இதான் லிஸ்ட்டு Y ப்ளஸ் I ஃபார் I in character list of for y, sorry of இல்லை for y in A என்ற வந்து for I in char listன்ற ஒரு லூப்பில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்.
இப்போ வந்து இப்போ வருதுல ரிசல்ட், இதை வந்து நம்ம ஒரு இந்த லிஸ்ட்டில் சேவ் பண்ண போகிறோம். இந்த லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்ன்றது அந்த லிஸ்ட்டு. ஸோ கம்ப்ளீட் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் ஏ தான் வந்து அந்த நம்பர், அதாவது அந்த ப்ரூட் ஃபோர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற இது. ஏ ஆஃப் எக்ஸ்லாம் கிடையாது, ஆட்டோ கம்ப்ளீட் பிரச்சனைகள். இப்போ வந்து நம்ம இந்த மாடியூலை யூஸ் பண்ண போகிறோம், இம்போர்ட் பண்ணியிருந்தோம்ல. இது வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. அல்காரிதம் எழுதிட்டோம்னா அது சிம்பிள் தான். ஸோ இந்த ஜிப் ஃபைல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா secret.zip. ஸோ நம்ம secret.zip தான் வந்து இதுவாக கொடுக்க போகிறோம், secret.zip. அப்புறம் ட்ரைஸ், எத்தனை ட்ரைஸில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம இது பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அதை யூ கேன் சூஸ் நாட் டு டூ இட், இந்த பார்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபார் பாஸ்வேர்ட் இன்கம்ப்ளீட், இது வந்து ஒரு ஃபார் லூப், இதுதான் இது பேர் என்ன, ஃபார் லூப் வேரியபிள் தான். இதை நம்ம இனிஷியலைஸே பண்ண தேவையில்லை. ஃபார் இன்கம்ப்ளீட் ட்ரை எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ட்ரைஸ் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 1. இதை வந்து நீங்கள் ட்ரைஸ் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இதை பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா எரர் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கமெண்ட் எரர் வரும். அது உங்களுக்கு என்னோட நல்லா தெரியும். ஸோ z.set பாஸ்வேர்ட் டைப் பண்ண போகிறோம்ல, பாஸ்வேர்டை வந்து நம்ம அப்படியே கொடுத்துட முடியாது, அதை வந்து என்கோட் பண்ணணும். என்கோட் எதில் பண்ணணும்னா ASCII அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து ஒரு லெட்டர், அதாவது ஒரு ABCD அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆக்சுவலி நல்லா ஞாபகம் இல்லை, லோவர் கேஸ் லெட்டர்ஸ்னால் வந்து 97, லோவர் கேஸ் லெட்டர் A வந்து 97, லோவர் கேஸ் லெட்டர் Z வந்து 122 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ASCII வேல்யூஸ் அப்படிம்பாங்க. ஸோ ASCII என்கோட் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்புறம் வந்து அது உள்ளே வந்து ஒரு இது இருந்துச்சுல்ல ஃபைல், அந்த ஃபைல் பேர் தெரியுமா, அதை தான் வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ஃபைல் பேர் neoTextDocument.txt. இதை வந்து காப்பியே பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எத்தனை ட்ரைஸில் பண்ணோம், பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஆஃப் எஃப் ஸ்ட்ரிங் தான் கொடுக்க போகிறோம். எஃப் ஸ்ட்ரிங்கில் வந்து பாஸ்வேர்ட் ஃபவுண்ட் இன் ட்ரைஸ்னா நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம்ல, இதையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அதை பண்ண வேணான்னு யூஸ் பண்ணிங்கன்னா பண்ண வேணான்னு ஆப் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இதையும் கொடுக்கக்கூடாது. இட் வாஸ் என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்டை கொடுக்க போகிறோம். இதுதான் பாஸ்வேர்டு அப்படின்றத சொல்கிறோம். இதோட நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். இதுதான் வந்து ட்ரை ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிடணும் அந்த லூப்லேருந்து. இப்போ வந்து எக்ஸப்ட்னா ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா பாஸ், ஓகே நீ ஒன்றுமே பண்ண வேணாம் அப்படின்ட்டு பாஸ் பண்ணுறோம். பாஸ்ன்றது ஒரு இது மாதிரி, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நீ அப்படியே லூப் விட்டு வெளில வந்துடு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எக்ஸப்ட். இப்போ வந்து இதை ரன் பண்ணால் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பாஸ்வேர்டு ஆல்ரெடி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி தான் நினைக்கிறேன், அது MOHIன்றது தான் பாஸ்வேர்டு, ஞாபகம் வந்துருச்சு திடீர்னு. இப்போ வந்து இதை ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த MOHIன்ற பாஸ்வேர்டு வரணும். அதை போட்டால் இது வந்து எனக்கு திறக்கணும். ஓகேவா? ஸோ ரன் பண்ணுவோமா? இது வந்து எவ்வளோ டைம் ஆகுது எனக்கு தெரியல, அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஒரு 2 செகண்ட்ஸ் கிட்ட தான் ஆகும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அடுத்த உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், அடுத்த என்ன ஹேக்கிங் ஸ்கிரிப்ட் வேணுன்றதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி வந்து நான் என்ன பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன்னா, நான் போன வீடியோவில் ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரியே கீ லாகர் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ கீ லாகர்ன்றது ரொம்ப சிம்பிள் தான், நம்ம கீ ஸ்ட்ரோக்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ண போகிறோம். ஓகே, பார்த்துட்டிங்கன்னா வந்துச்சு MOHIன்ட்டு. எத்தனை ட்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 163,995, அதாவது 1,63,000 ட்ரைக்கு அப்புறம் வந்திருக்கு. MOHI தான் பாஸ்வேர்ட் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஏன்னே தெரில. ஸோ இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்மளோட இதுக்கு போய்க்கலாம், டெஸ்க்டாப்பில் ப்ரூட் ஃபோர்ஸில் வந்து இது போவோம். ஆக்சுவலி நம்ம வந்து இது போக வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு நம்ம. பேபின்றது தான் வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபைலு. ஸோ இந்த நியூ document.txt பாஸ்வேர்ட் கரெக்டான்றதை வெரிஃபை பண்ணோம்ல உங்களுக்கு, அதை பண்ணிடுவோம். MOHI அப்படின்ட்டு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா பேபின்றது தான் ரியல் டெக்ஸ்ட்டு. ஸோ வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரூட் ஃபோர்ஸ்ட் அ ஜிப் ஃபைல் பாஸ்வேர்ட். ஸோ வித் தட் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. மேலும் பல ஹேக்கிங் ஸ்கிரிப்ட்ஸோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது மோஹித். பை பாய்.